எங்கள்கிட்ட வந்து ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாரி யூடியூப் இது எல்லாமே பார்த்துட்டு விகரஸான எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப் சி செக்ஷன்லயே. பட் அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து செஷன் ஜாயின் பண்ணும்போது நம்ம கேட்கும்போது தான் தெரியுது, அவங்களுக்கு டயசிஸ் ரெக்டை இருந்திருக்கு. அதாவது அந்த மசில் செப்பரேஷன் இருந்திருக்கு. ஸோ அது இருந்ததுனால அவங்க நெறைய கிரன்ச்சஸு, நெறைய ஆப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி அந்த மசில் வந்து நம்மளோட ஸ்டொமக்க புரொடெக்ட் பண்ணும். உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ. அதுதான் அதோட ஆக்சுவல். இப்ப அதுல செப்பரேட் ஆயிடுச்சுன்னா, உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் ஒண்ணொண்ணா வெளிய வந்துரும். அதுதான் ஹெர்னியா. ஸோ அந்த இன்டெஸ்டைன் வெளியில வர்ற அளவுக்கு ஷி ஹஸ் வொர்க்ட் அவுட். அது நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இம்மீடியட்டா அந்த ஹெர்னியாக்கு இப்ப தான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் இருக்கு. அப்ப அவங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ணி, அதுல சில கிளையண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, சி செக்ஷன் ஹீலே ஆயிருக்காது. நல்லா வொர்க் அவுட்ஸ் பண்ணி பெல்விக் பெயின் வர ஆரம்பிச்சுரும். ப்ளீடிங் இருக்குன்னா, அத அவங்க கண்டுக்காம அப்படியே வொர்க் அவுட் பண்றது. ஸ்டிச்சஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும். இது எல்லாமே இருக்கும். யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க வொர்க் அவுட்ஸ் பண்ணீங்கன்னா, சில விகரஸான வொர்க் அவுட்ஸ் பண்ணும்போது அது அக்ரிவேட் ஆயிடும். இது எதுவுமே தெரியல. இதெல்லாம் வெளிய வந்துட்டு அப்புறமா தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரியும் இருக்கும்.